விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயத்தில் நீண்ட காலமாக எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இதனால் பெர்மெத்ரின் 25% ஈசி. இது வந்து ஒரு சிந்தட்டிக் பைராய்டு வகையை சார்ந்தது. இது பயிர்களுக்கு தாக்கும் புழுக்கள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் கை தேர்ந்தது. ஓகேவா? இன்றைய வீடியோவில் இந்த மருந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க, என்ன அப்படிங்கிறதும், எப்படி செயல்படுகிறது, எந்த பயிருக்கு பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணும், எந்த நேரம் அடிக்கணும், காலை அடிக்கலாமா மாலை அடிக்கலாமா, எவ்வளோ டோசேஜ் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? மருந்தை பற்றி வருவோம். பெர்மெத்ரின் அப்படிங்கிற இந்த மருந்து முதலாக 1973ஆம் ஆண்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இயற்கை பூச்சிக்கொல்லியானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சாமந்தி பூவிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதுதான் செயற்கை வடிவமானது. இது இயற்கை பூச்சிக்கொல்லிகளில் சூரிய ஒளியால் சீக்கிரம் அழிந்துவிடும் என்பதால் அதிக நேரம் வீரியத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக இதில் பைமெத்ரினை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதாவது சாமந்தி பூவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு திரவத்தை பயன்படுத்தி தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் சீக்கிரமாக இது வந்து இதாகிடக்கூடாது, எவாப்ரேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக பெர்மெத்ரினை இது கூட வந்து பார்த்திங்கன்னா கலக்கிறாங்க. அப்படி கலக்கிறதன் மூலயமா தான் இதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. மோட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கான்டாக்ட் அண்ட் ஸ்டொமக் அப்படிங்கிற 2 வகையில் ஒர்க் பண்ணுது. கான்டாக்ட் அப்படின்னா நம்ம நண்பர்கள், விவசாய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். பூச்சின் உடல் மேலே மருந்து பட்ட உடனே அது பூச்சியோட நரம்பு மண்டலத்தை பாதித்து முடக்க வச்சிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் மெத்தடில் நடக்கக்கூடியது. ஸ்டொமக் அப்படின்னா வயிற்று நச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழில். இது இலைகள் மேலே தெளிக்கப்பட்ட மருந்தை பூச்சிகள் எப்போ சாப்பிடுதோ அப்போ சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ளே போயிட்டு செரிமான மண்டலம் வழியாக சென்று பூச்சிகளை கொல்லும். அது செரிமான மண்டலத்தில் போயிட்டு செரிமானம் ஆகாத மாதிரி பண்ணி, பசி எடுக்காத மாதிரி பண்ணி, பட்னி போட்டு பூச்சிகளை கொல்லக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியது தான் இது. இது பூச்சிகளின் சோடியம் சேனல்கள் அப்படிங்கிற இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்துக்கக்கூடிய உணவுகளை செரிமானத்துக்காக கொண்டு செல்லக்கூடிய சோடியம் சேனல்கள் அதை முழுமையாக முடக்கி ரொம்ப விரைவாக பூச்சிகள் வந்து இறப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. எது மூலயமா? ஸ்டொமக் அட்டாக் மூலயமா. எந்த பயிர்களுக்கு என்ன பூச்சிகளுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. பருத்தியை பொறுத்த வரைக்கும் காய்ப்புழுக்களுக்கு போல்வார்ம்ஸ் காய்ப்புழுக்களுக்கு பயன்படுத்தலாம். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும், காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கத்திரி, வெண்டைக்கு பயன்படுத்தலாம். என்னென்ன நோய் அப்படின்னா தண்டு மற்றும் காய் துளைப்பானுக்கு பயன்படுத்த முடியும். மிளகாயை பொறுத்த வரைக்கும் பல புழுக்களுக்கு, நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் இலைச்சுருட்டு புழுவுக்கு, மற்ற பல பயிர்கள் இருக்கு இல்லையா, பழம், கொய்யா, மாங்காய் இதுமாரிலாம் இருக்கு இல்லையா, இதுகளுக்கு வந்து தண்டு துளைப்பான். அதுமாரி இதுகளுக்கு அதுக்கு இல்லை, என்னன்னா தக்காளி, வெண்டங்காய் இதுமாரி பயிர்களுக்கு தண்டு துளைப்பான்களுக்கு பயன்படுத்திக்கலாம். கரப்பான் பூச்சிகள், கொசு மற்றும் பேன்களை கட்டுப்படுத்தவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அடுத்ததாக வந்து எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பருத்தியை பொறுத்த வரைக்கும் 15 மில்லியிலிருந்து 20 மில்லி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் 15 லிட்டர் டேங்குக்கு. மிளகாய்க்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா 10லிருந்து 20 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். கத்திரி, வெண்டை அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 to 15 ml பயன்படுத்தலாம். தக்காளிக்கு 15 ml. பழமரங்கள் அப்படின்னு வரப்போ 20 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக தாக்குதலோட தீவிரத்தை ஏற்று நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்தின் அளவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறுபட்டு கொண்டே இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதிகாலையில் அப்படிங்கிற போது 6 to 9 மணிக்குள்ளே மருந்து அப்படிங்கிறத அடிச்சிடணும். மாலை வேலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அடிச்சிடணும். நண்பகல் வெயிலில் தெளிக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக ஆவியாகிடும். அப்படி சீக்கிரமாக ஆவியாகிறதுனால சீக்கிரமாக இந்த புழுக்கள் சாவதுக்கான விஷயங்கள் எதுவும் நடைபெறாது, சரியாக கேட்காத போயிடும். அதனால தான் அதிகாலை அல்லது அதிமாலையில் வந்து மருந்துகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெளிக்கணும். காற்றின் திசைக்கு எதிர் திசையாக தெளிக்கக்கூடாது. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த போக்கில் அடிக்கும் போது அது காற்று மூலிமா போய் இலைகளில் பட்டு சீக்கிரமாக புழுக்கள் அப்படிங்கிறது சாகும். ஓகேவா? அடுத்ததாக பிரபலமான நிறுவனங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஜின்ஜிண்டாவில் ஆம்பஸ் அப்படிங்கிறதும், எஃப்எம்சியில் பவுன்ஸ், டாடா ராலிஸ் இந்தியாவில் ரைப்பர், இண்டோஃபில்ல பெர்மெத்ரின் 25 ஈசி அப்படிங்கிற பெயர்லேயே வந்து இருக்குது. விலையை பொறுத்த வரைக்கும் 100 மில்லி தோராயமாக 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கும். 1 லிட்டருனுடைய விலை 1200லேருந்து 1500 வரைக்கும் தோராயமாக இருக்கும். இப்போ இது கூட என்னென்னலாம் கலந்து அடிக்கலாம், அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் விஷயம். பெரும்பாலான பூஞ்சான கொல்லிகள், ஃபங்கிசைடு, உதாரணமாக மோனோசிப், கார்பனேசியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்து அடிக்கலாம். உரங்களை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சாலிபிள்ஸ் உரம், அதாவது இந்த All-19, K50 இது மாதிரியான உரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்து அடிக்கலாம். கலக்கக்கூடாதவை அப்படின்னா நம்ம எப்பயுமே சொல்லக்கூடியதான் ப்ராடர் மிக்சர்ஸ் அண்டு காரத்தன்மை வகித்த சுண்ணாம்பு இது மாதிரியான விஷயங்களை இது கூட கலக்கக்கூடாது.
நம்ம மருந்து அடித்ததுக்கப்புறம் எப்போ அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. காய்கறிகளாக இருந்தால் 3 முதல் 5 நாட்கள் கழித்து அறுவடை பண்ணலாம். பருத்திக்கு 15 to 20 நாட்கள் கழித்து அறுவடை பண்ணலாம். மிளகாய்க்கு 7 நாட்கள் கழித்து தான் அறுவடை அப்படிங்கிறத பண்ணணும். அப்படி பண்ணினா தான் மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரும். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஓகேவா சார்? இந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா, அந்த டெக்னிக்கல் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பயன்படுத்தியிருந்தால் எந்த பிராண்டுங்கிறதும் சொல்லுங்கள். ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.